இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவை போற்றும் இந்த சிறப்பு மிகுந்த சீரிய கவியரங்கம் கவிச்சுடர் கவிதை பித்தன் அவருடைய தலைமையில் நடைபெறவிருக்கிறது. கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களை பொறுத்தவரை அவர் திருவாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பு சுடரை போல் எதிரிகளை தீயிட்டு பொசுக்கும் அளவுக்கான வார்த்தைகள். அவருடைய கவியரங்கங்கள் இது நாள் வரை நடைபெற்ற இடங்கள் என்பது கலைவாணர் அரங்கம், காமராஜர் அரங்கம், இமேஜ் அரங்கம், சர்பிடி தியாகராயர் அரங்கம், என்று பல்வேறு அரங்கங்களில் அவருடைய கவியரங்கங்கள் சென்னையில் மிகப்பெரிய அளவில் பிரபலமடைந்த கவியரங்கங்கள். அவருடைய சீரிய தலைமையில் இன்றைக்கு இங்கே இந்த கவியரங்கம் தொடங்கப்படவிருக்கிறது. கவியரங்கத்தில் உரையாற்றிட வருகை தந்திருக்கின்ற கவிஞர் பெருமக்கள், பெருமதிப்பிற்குரிய நெல்லை ஜெயந்தா அவர்கள் மிக சிறந்த கவிஞர், மிக சிறந்த பாடலாசிரியர் என்று பல்வேறு பரிமாணங்களை தன்னகத்தை கொண்டவர். கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களும் இந்த கவியரங்கத்தில் பங்கேற்று கவி பாட வருகை தந்திருக்கிறார்கள். அதேபோல் பெருமதிப்பிற்குரிய அம்மையார் ஆண்டாள் பிரியதர்சனி அவர்கள் முதலாக இயக்க மேடைகளில் கவியரங்கத்தில், கழக மேடை கவியரங்கத்தில் இடம் பிடித்தது என்பது சென்னை தெற்கின் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக நாங்கள் பொறுப்பு வகித்த நேரத்தில் அவர்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய பிறந்த நாள் விழாவில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே கலந்து கொள்ளுகிற அந்த நிகழ்ச்சியில் கவிதை பாடி கலைஞர் அவர்களை ஈர்த்து கலைஞர் அவர்கள் அவரை கவி பாடி முடித்தவுடன் அருகில் அழைத்து அவரை பாராட்டிய நிகழ்வு இன்றும் நம் அனைவருடைய மனக்கண் முன்னாலும் நிற்கும். அந்த அளவுக்கு கலைஞரின் மகளுக்கு நிகராய் ஒரு கவிதை பாடி கலைஞரை அப்பா அப்பா என்று அந்த கவியரங்கத்தில் அன்போடு அழைத்து கலைஞரின் பாராட்டுதலை பெற்ற கவிஞர் ஆண்டாள் பிரியதர்சனி அவர்கள் இந்த கவியரங்கத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். அதேபோல் கவிஞர் வீமா இளங்கோவன் அவர்கள் மிக வீரியமிக்க கவிஞர் என்பதற்கான அடையாளம்தான் அவருடைய பெயரிலேயே இனிஷியலாக வீமா இன்றைக்கு வீர மறவர் இளங்கோ அவர்கள் இங்கே கவிதை பாட வருகை தந்து வீற்றிருக்கிறார்கள். அன்பிற்கினிய நண்பர் இளைய கம்பன் திரைத்துறையில் 1000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி நம்முடைய சென்னை தெற்கின் ஆஸ்தான கவிஞர்கள் என்று எடுத்துக்கொண்டால் கவிஞர் சொற்கோவும் கவிஞர் இளைய கம்பனும் கவிஞர்கள் மட்டுமல்ல, சென்னை தெற்கின் இலக்கிய நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் சென்னை தெற்கில் முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்த நாள் விழாவாக இருந்தாலும், வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் விழாவாக இருந்தாலும், முப்பெரும் விழாக்களாக இருந்தாலும், பெருமதிப்பிற்குரிய கடகத்தின் இளைஞரணியின் செயலாளர் உதயநிதி அவருடைய பிறந்த நாள் விழாக்களாக இருந்தாலும், இயக்க நிகழ்ச்சிகளை வடிவமைப்பதிலும், அதேபோல் இயக்கத்தின் கவியரங்கங்கள், கருத்தரங்கங்கள், வாழ்த்தரங்கங்கள், பட்டிமன்றங்கள், பாட்டு பட்டிமன்றங்கள் என்று பல்வேறு வகைகளிலான நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைப்பதிலும் இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்திற்கு உறுதுணையாக இருக்கிற கவிஞர் அன்பிற்கினிய நண்பர் இளைய கம்பன் அவர்களும் இங்கே கவிதை பாட வருகை தந்திருக்கிறார்கள். அதேபோல் வல்லம் தாஜ்பால் இயக்க கவிஞர்களில் மிக முக்கியமான கவிஞர். அவர் இன்றைக்கு ஏற்கனவே சென்னை தெற்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ராமாபுரம் பகுதியில் கவிதை பாடிய போது ஒட்டுமொத்த ராமாபுரம் மக்களின் மகிழ்ச்சிக்கு ஆளானவர். அவளுடைய பெரிய அளவிலான கவிதை அவ்வளவு பேரையும் அரங்கில் நிறைந்த அவ்வளவு பேரையும் ஈர்த்து
பாராட்டுக்களை பெற்றவர். அப்படிப்பட்ட கவிஞர் இன்றைக்கு வல்லம் தாஜ்பால் அவர்கள் இந்த கவியரங்கத்திலும் வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். கவியரங்கில் பங்கேற்றிருக்கிற இந்த 6 கவிஞர்களும் தனித்தனியே ஒரு மிகப்பெரிய அளவிலான சிறப்பினை பெற்றவர்கள், வரலாற்றினை பெற்றவர்கள். இந்த 6 கவிஞர்களும் இயக்க கவிஞர்கள் என்கின்ற முத்திரையை மட்டுமே பெற்றவர்கள். இன்றைக்கு ஒரு சில கவிஞர்கள் எங்கே மேடை கிடைத்தாலும், யாரை புகழ்ந்து பாட வேண்டும் என்றாலும் கவிதை பாடுவதற்கு தயங்குவதில்லை. ஆனால் இந்த மேடையில் வீட்டிருக்கிற இந்த 6 கவிஞர்கள் கலைஞரை தவிர்த்து, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தவிர்த்து, பேரறிஞர் அண்ணாவை தவிர்த்து, தந்தை பெரியாரை தவிர்த்து, நம்முடைய தமிழினத்தின் எதிர்காலம் உதயநிதி அவர்களை தவிர்த்து இவருடைய வாயால் வேறு யாரையும் கவி பாடாதவர்கள், அவர்கள் குறித்து பேசாதவர்கள். இத்தகைய உணர்ச்சி பூர்வமான கவிஞர்களை மேடையில் இன்றைக்கு பாட வைக்க வேண்டும் என்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னால் எல்லாம் நாம் திரைத்துறையில் பிரபலமானவர்கள் என்கின்ற வகையில் ஒரு சில கவிஞர்களை மேடையில் அழைத்தோம். ஆளுங்கட்சியாக இருந்த போதும் எதிர்கட்சியாக இருந்த போதும் வந்து பாடியவர்கள் இன்றைக்கு அற்ற குலத்து அருநீர் பறவைகளாய் ஓரிருவர் வேறெங்கெல்லாமும் கூட சென்று கவிதை பாடுவதை பார்க்க முடிகிறது. அது அவர்கள் குற்றமல்ல, அவர்களை அழைத்து நிகழ்ச்சியை நடத்திய நம்முடைய குற்றம். அதனால்தான் இந்த முறை கலைஞரை குறித்து பாடுபவர்களை மட்டுமே இந்த மேடையில் பாட வைக்க வேண்டும் என்கின்ற வகையில் இந்த மேடை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே வருகை தந்திருக்கிற நீங்கள் இந்த உணர்ச்சி பூர்வமான நிகழ்ச்சிக்கு, உணர்வு பூர்வமான கவிஞர்களின் உரைக்கு முழு ஆதரவினை தர வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்ளுகின்றோம். அன்புக்கினிய நண்பர் துரைராஜ் பேசும்போது சொன்னார், 6 கவிஞர்கள், இந்த நிகழ்ச்சி நீண்ட நேரம் ஆகும் என்றெல்லாம் சொன்னார். உரைநடைக்கும் மேடை பேச்சுக்கும் கவியரங்கத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு மேடையில் பேசுவது என்பது இப்போது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், 10-15 நிமிடம் 20 நிமிடம் என்று கூட நீண்டு போகும். ஆனால் கவியரங்கத்தை பொறுத்தவரை அவர்களே திட்டமிட்டு 10 மணிக்குள் உள்ளாகவே ஒரு கவிதையை படைத்து உங்களுடைய கரகோஷத்தை பெற்று உங்களுடைய பாராட்டுக்களை பெறுகிற அளவுக்கான உணர்ச்சி மிகுந்த கவிஞர்கள். எனவே நிச்சயம் இந்த கவியரங்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட கால கட்டத்திற்குள் நிறைவடைவிருக்கிறது. சென்னை தெற்கை பொறுத்தவரை இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று காலையிலிருந்து சென்னை தெற்கின் 1000 இடங்களில் கலைஞரின் திருவுருவப் படங்கள் அலங்கரிக்க வைக்கப்பட்டு, திருவுருவப் படங்களுக்கு கழகத்தின் நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தி புகழ் வணக்கம் செலுத்தி அதற்கான புகைப்படங்களை எனக்கு தொடர்ச்சியாக அனுப்பி வருகிறார்கள். இதுவரை என்னுடைய சமூக வலைதளத்தில் வந்திருக்கிற புகைப்படங்களின் எண்ணிக்கை 750ஐ தாண்டி இருக்கிறது. 1000 இடங்களில் கலைஞரின் திருவுருவப் படங்கள் அலங்கரிக்க வேண்டும் என்று மாவட்ட கழக கூட்டத்தில் அறிவுறுத்தியதற்கு ஏற்ப இன்றைக்கு 1000த்திற்கும் அதிகமான இடங்களிலேயே நம்முடைய சென்னை தெற்கில் கலைஞர் திருவுருவப் படங்கள் அலங்கரிக்கப்பட்டு எந்த தெருவில் திரும்பினாலும் எல்லா இடங்களிலும் கலைஞர் என்கின்ற வகையில் இன்றைக்கு சென்னை தெற்கில் திருவுருவப் படங்கள் அலங்கரிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலை கூட நான் 4:30 மணிக்கு தொடங்கி 6-8 வரை ஏறத்தாழ 1 மணி நேரம் 38 நிமிஷம் கலைஞரின் உரைகளை, கலைஞரின் கவிதைகளை ஏர்பேட் என்று சொல்லக்கூடிய ஒரு காதொலி கருவியின் மூலம் கேட்டுக்கொண்டே ஓடினேன். ஓடி முடித்துவிட்டு நான் இறுதியாக சொன்னது, இதுவரை நான் ஒவ்வொரு முறையும் ஓடுகிற போது என்னுடைய ஓட்டம் என்பது இளைஞர்களிடையே உடற்பயிற்சிக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஓட்டம் என்று சொல்வேன். ஆனால் இன்றைக்கு நான் என் வீட்டின் மொட்டை மாடியில் 2020
ஜூன் திங்கள் 18ஆம் தேதி கொரோனா பேரிடர் காலத்தில் அதே மொட்டை மாடியில்தான் 8 வடிவம் ஒன்றை வரைந்து அன்றைக்கு சாலைகளில் மனிதர்கள் நடமாட முடியாத நிலை இருந்த நேரத்தில் 4 மணி நேரம் 8 மணித்துளிகள் 18 வினாடிகள் இடைநில்லாமல் ஓடி ஆசியா புத்தகத்தில் ஆசிய சாதனை படைத்தேன். அது செய்ததற்கான காரணம் கொரோனா பேரிடர் என்றாலும் மனிதர்கள் சாலைகளில் நடமாட முடியவில்லை என்றாலும் உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்வது அவசியம். எனவே உங்களுடைய வீடுகளிலேயே ஓடுங்கள், நீங்கள் தங்கியிருக்கிற அறைகளிலேயே இதற்காக வடிவமைத்து காலை உடற்பயிற்சியை செய்யுங்கள் என்று அறிவுறுத்துகிற வகையில், அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் அந்த நிகழ்ச்சியை 2020 ஜூன் திங்கள் 18ஆம் தேதி செய்து ஆசிய சாதனை படைத்தோம். பிறகு பல்வேறு காலகட்டங்களில் அந்த கொரோனா பேரிடர் நம்மை விட்டு நீங்கியதற்கு பிறகு சாலைகளில் நடக்கத் தொடங்கி அந்த 8ஐ மறந்து போனோம். இப்போது ஒரு 3 மாத காலமாய் மீண்டும் அதே வீட்டில் குடியேறியதற்கு பிறகு அதே மாடியில் 2020 வரைந்து வைத்திருந்த அதே 8இல் இன்று காலை 4 மணிக்கு ஓடத் தொடங்கி முத்தமிழறிஞர் கலைஞரின் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டே 1 மணி நேரம் 38 நிமிஷம் ஓடி 12 கிலோமீட்டர் தூரத்தை 8 வடிவத்திலேயே ஓடி இருக்கிறேன். இது பெரிய சாதனை அல்ல என்றெல்லாம் இல்லை. ஓடி முடித்துவிட்டு இறுதியாக சொன்னது, கலைஞருக்கு புகழ் வணக்கம் செலுத்திவிட்டு அந்த நிகழ்ச்சியை முடித்திருக்கிறோம். காலமெல்லாம் தன்னுடைய செயல்களுக்காக ஓடியவர் முத்தமிழறிஞர் கலைஞர், தன்னுடைய சாதனைகளுக்காக ஓடியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். ஏறத்தாழ 94 வயது வரை அவர் வாழ்ந்த எல்லா காலத்திலும் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் தந்தவர், நடைப்பயிற்சிக்கு முக்கியத்துவம் தந்தவர். எல்லாவற்றை காட்டிலும் இன்றைக்கு அவர் தொட்ட துறைகள் தோறும் புதிய சரிதம் படைத்தவர். அந்த முத்தமிழறிஞர் கலைஞர்களின் நினைவாக இன்றைக்கு நம்முடைய சென்னை தெற்கில் காலை 6:30 மணிக்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் அமைந்திருக்கிற கலைஞர் பெருமகனின் திருவுருவச் சிலைக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் புகழ் வணக்கம் செலுத்தினோம். 6:45 மணிக்கு நம்முடைய திடீர் நகர் பகுதியில் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய நினைவில் வாழும் அன்பழக நபர்களால் நிறுவப்பட்ட கலைஞரின் திருவுருவச் சிலைக்கு புகழ் வணக்கம் செலுத்தி நம்முடைய ஜாபர்கான்பேட்டையில் தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் இனிய நண்பர் களக்காடு எல்லப்பன் அவர்களால் நிறுவப்பெற்றிருக்கிற பேரறிஞர் அண்ணா திருவுருவச் சிலை, முத்தமிழறிஞர் கலைஞர் திருவுருவச் சிலை ஆகிய சிலைகளுக்கு மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தினோம். தொடர்ந்து நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஓமந்தூரார் வளாகத்தில் இருக்கிற கலைஞரின் திருவுருவச் சிலை புகழ் வணக்கம் செலுத்தியதற்கு பிறகு பல்லாயிரக்கணக்கான கழகத் தோழர்கள் இன்றைக்கு நம்முடைய மெரினா நினைவிடத்தில் அண்ணா சதுக்கத்தின் ஒரு அங்கத்தில் துயில் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் கலைஞருக்கு இன்றைக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கு தலைவர் தளபதி அவர்களின் தலைமையில் ஊர்வலமாக சென்று அந்த நிகழ்வில் பங்கேற்றோம். தொடர்ந்து நம்முடைய மதுரவாயல் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு காரம்பாக்கம் கணபதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவர் ஆற்றிய பணிகளும் சாதனைகளும் இன்றைக்கு மதுரவாயல் தொகுதியில் இன்னும் 100 ஆண்டு காலத்திற்கு பேசும் என்றாலும், அவர் போரூர் பகுதியில் நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கும் அமைத்திருக்கிற அந்த முழு உருவ சிலைகளின் நேர்த்தி, அழகு, அந்த இடம், இவையெல்லாம் இன்னும் 1000 ஆண்டு காலத்திற்கு அண்ணாவின் புகழையும் கலைஞரின் புகழையும் சொல்லும். அந்த திருவுருவச் சிலைகளுக்கு நாங்கள் நேரில் சென்று மலரஞ்சலி செலுத்தி புகழ் வணக்கம் செலுத்தினோம். தொடர்ந்து நம்முடைய சைதை மேற்கில் நம்முடைய பகுதி கழகத்தின் பாராட்டுதலுக்குரிய செயலாளர் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு 1000 பேருக்கு அறுசுவை உணவு என்கின்ற வகையில் அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டோம். நான் ஒருவன் மட்டுமே இன்றைக்கு இத்தனை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன்.
வருகை தந்திருக்கிற நீங்களும் உங்கள் பகுதிகளில், உங்கள் வட்டங்களில், உங்கள் தெருக்களில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படங்களுக்கு நீங்களும் அஞ்சலி செலுத்தி, வீர வணக்கம் சொல்லி, புகழஞ்சலி செலுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறீர்கள். எனவேதான் இன்னமும் கூட கழகத்தோழர்கள் வருவதில் சிறிய அளவிலான தாமதம் ஏற்பட்டிருந்தாலும் சாறை சாறையாய் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி. நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நினைவு நாட்களை பொறுத்தவரை இன்றைக்கு உலகில் ஒரு மிகப்பெரிய அளவிலான சாதனை படைத்திருப்பது சென்னை தெற்கு. 2020 ஆகஸ்ட் திங்கள் 7ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நினைவு நாளில் நாம் உலகமே கொரோனா பேரிடர் காலத்தில் பெரிய அளவிலான பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருந்த நேரத்தில் உலகில் முதல் முறையாக விர்ச்சுவல் மாரத்தான் என்கின்ற வகையில் கலைஞர் மெமோரியல் இன்டர்நேஷனல் விர்ச்சுவல் மாரத்தான் என்கின்ற ஒரு மாரத்தான் போட்டியை நடத்தி உலகின் ஏறத்தாழ 28 நாடுகளிலிருந்து 8500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு ஓடி கலைஞரின் புகழ் பாடினார்கள். அப்படி நடத்தப்பட்ட மாரத்தானில் நமக்கு கிடைக்கப்பட்ட பதிவு தொகை ஏறத்தாழ 24 லட்சம். அந்த 24 லட்சம் ரூபாயை அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சியில் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்த கிருஷ்ணன் அவர்களிடத்தில் கொரோனா பேரிடர் நிவாரண நிதியாக அந்த 24 லட்சத்தை கொண்டு போய் கொடுத்தோம். யார் ஆட்சியாளர்கள் என்று பார்க்கவில்லை. கொரோனா பேரிடரில் இந்த மக்களை காப்பதில் திமுகவின் பங்கு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான இந்த இயக்கத்தின் பங்கு இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் அந்த 24 லட்சம் ரூபாய் அன்றைக்கு அரசாங்கத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அதற்கு அடுத்த ஆண்டு 2021 ஆகஸ்ட் திங்கள் 7ஆம் தேதி நம்முடைய வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களே முதலமைச்சரானார்கள். அப்பொழுதும் கூட கொரோனா நம்மை விட்டு பிரியவில்லை. எனவே அப்போதும் இதே போல ஒரு விர்ச்சுவல் மாரத்தான் நடத்தி உலகின் 38 நாடுகளிலிருந்து பங்கேற்று அன்றைக்கு ஏராளமான ஒரு 18,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் ஓடினார்கள். கலைஞரின் உருவத்தை தங்களுடைய டிஷர்ட்டுகளில் போட்டு ஓடினார்கள். 38 நாடுகளில் கலைஞரின் பெயரை சொல்லி நடத்தப்பட்ட அந்த ஓட்டத்தின் மூலம் கிடைக்கப்பட்ட தொகை 56 லட்சத்திற்கும் மேல். அந்த 56 லட்சத்தை நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பண்ணன் தளபதி அவர்களிடத்தில் தந்து இதை கொரோனா பேரிடர் நிவாரண நிதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தோம். தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு கொரோனா பேரிடர் நீங்கியதற்கு பிறகு நம்முடைய பெசன்ட் நகர் ஆல்காட் பள்ளியில் ஒரு மாரத்தான் 2022 ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடத்தி ஒரு 43,000 பேர் அந்த மாரத்தானில் உலகம் முழுவதும் இருந்து வருகை தந்து பங்கேற்று சிறப்பித்தார்கள். அதில் கிடைக்கப்பட்ட தொகை 1,22 லட்சம் ரூபாய். அந்த தொகையையும் நம்முடைய முதல்வர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களிடத்தில் தந்து எழும்பூர் மருத்துவமனையில் இன்றைக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை மருத்துவமனைகளில் அனுமதித்துவிட்டு வறுமையான சூழலில் அவர்கள் தங்குவதற்கு இடமில்லாமல் தவிக்கிறார்கள். எனவே அவர்களுக்கான ஒரு கட்டிடத்தை இந்த தொகையை வைத்து அந்த ஒரு அரசின் பங்கு தொகையும் அதற்கு தந்து கட்ட வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கையுடன் அந்த 1,22 லட்சத்தை தந்தோம். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகையையும் இணைத்து அரசின் பல்வேறு தொகைகளை அதற்கு சேர்த்து 5,89 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு இன்றைக்கு ஒரே நேரத்தில் 100 குடும்பங்கள் அங்கே தங்குகிற வகையிலும் தங்களுடைய குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதித்தாலும் அவர்கள் நடைபாதையில் தங்க வேண்டிய அவசியமில்லை என்கின்ற வகையில் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு சூழல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த கட்டிடத்தில் இன்றைக்கு தாங்கி இருக்கிற பெயர் கலைஞர் நூற்றாண்டு மாரத்தானில் கிடைக்கப்பட்ட பதிவு தொகையின் மூலம் கட்டப்பட்ட கட்டிடம். இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் தென் சென்னையின் சாதனை எழும்பூர் மருத்துவமனையில் ஒரு பெரிய அளவில் பிரகாசிக்கும். அதேபோல்தான் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 6ஆம் தேதி சென்னை தெற்கின் சார்பில் ஒரு மாரத்தான் நடத்தப்பட்டது. அந்த மாரத்தானில் பங்கேற்றவர்களுடைய எண்ணிக்கை 73,000 பேர்.
இந்த 73,000 பேர் பங்கேற்றது, ஒரே நேரத்தில் ஓடியது உலக சாதனையாக மாறியது, கின்னஸ் சாதனையாக மாறியது. கின்னஸ் சாதனை 2023 படைக்கப்பட்டது. இப்போது 2026 இருக்கிறோம். இதுவரை உலகில் 195 நாடுகள் இருக்கிறது. எந்த நாட்டிலும் அந்த சாதனை இதுவரை முறியடிக்கப்படவில்லை. இன்னமும் நாம் தான் கலைஞரின் பெயரால் அந்த சாதனை படைத்திருக்கிறோம். அந்த சாதனை என்பது இன்றைக்கு உலக அளவில் கலைஞர் என்று போட்டால் கலைஞர் மாரத்தான் வரும், மாரத்தான் என்று போட்டாலும் கலைஞர் வருவார். உலகம் முழுவதும் இன்றைக்கு ஓடுகிற மாரத்தானில் பங்கேற்கிற வீரர்களுக்கு கலைஞர் ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மோட்டிவேஷன் என்கின்ற வகையில் தான் இந்த மாரத்தான் போட்டிகளை கலைஞர் நினைவு நாளில் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை இந்த நேரத்தில் பதிவு செய்வது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். வருகிற 2027 ஆகஸ்ட் திங்கள் 7ஆம் தேதி ஒரு மாரத்தான் ஒன்று நடத்தவிருக்கிறோம். நீங்கள் கூட கேட்கலாம், ஏற்கனவே நடத்தப்பட்ட மாரத்தான் கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டிருக்கிறதே, இதற்கும் மேலுமா என்று நீங்கள் கேட்கலாம். ஆமாம், அதற்கும் மேலான வகையில் ஒரு மாரத்தான் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அந்த மாரத்தான் நடத்தப்படவிருக்கிற இடம் ஏதென்ஸ் நாட்டில் மாரத்தான் என்கின்ற நகரத்தில். மாரத்தான் என்பது ஏதென்ஸில் அமையப்பட்டிருக்கிற ஒரு கடற்கரை நகரம். இந்த கடற்கரை நகரத்தின் பெயர்தான் மாரத்தான். அதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் மாரத்தானாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிமு 490 கிரேக்கர்களுக்கும் பாரசீகர்கள் என்று சொல்லப்படுகிற பர்சியன்களுக்கும் நடைபெற்ற ஒரு போர். அந்த போரில் கிரேக்கர்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள். அந்த வெற்றியை கிரேக்கர்களுக்கு சொல்லுவதற்கு மாரத்தானில் தான் அந்த போர் நடந்தது. மாரத்தான் என்கின்ற நகரத்தில் நடைபெற்ற போரில் கிரேக்கர்களின் வெற்றியை ஏதென்ஸிலே இருக்கிற மக்களுக்கும் அப்பொழுது இருக்கிற அரசர்களுக்கும் சொல்வதற்கு பைடிபைடிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு கிரேக்க வீரன் 42 கிலோமீட்டர் காடு, மலை, மேடு, பள்ளம் என்று ஓடோடி சென்று அங்கே இருக்கிற மக்களுக்கு கிரேக்கம் வெற்றி பெற்று விட்டது என்கின்ற செய்தியை பறைசாற்றுகிறான். சொல்லிவிட்டு 42 கிலோமீட்டர் தூரம் ஓடி வந்ததால் கீழே விழுந்து இறந்தும் போகிறான். அப்படி இறந்து போனதன் நினைவாகத்தான் 1896க்கு பிறகு ஒலிம்பிக்கில் மாரத்தான் போட்டிகள் நடத்த தொடங்கி இன்றைக்கு அந்த போட்டி மிக வேகமாக உலகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கிரேக்கத்தில் தான் சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ போன்ற அறிஞர் பெருமக்கள் பிறந்து உலகுக்கு அறிவு கண்ணை திறந்தவர்கள். அந்த நாட்டில் வருகிற 2027 ஆகஸ்ட் திங்கள் 7ஆம் தேதி கலைஞரின் பெயரால் ஒரு இன்டர்நேஷனல் மாரத்தான் அதே நகரில் நடத்தப்படவிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுதே தொடங்கி இருக்கிறோம். இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், ஒவ்வொரு கலைஞரின் நினைவு நாளும் இன்றைக்கு சென்னை தெற்கின் சார்பில் இது போன்றதொரு எழுச்சிமிக்க நிகழ்ச்சிகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி, நான் இவ்வளவு நேரம் பேசியதே இந்த அரங்கம் முழுமையாய் நிரம்புகிற வகையில் என்னுடைய உரையை நீடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அரங்கமும் நிரம்பி இருக்கிறது, நம்முடைய எல்லோருடைய மனதும் மகிழ்ந்திருக்கிறது. எனவே இந்த கவியரங்கத்தை தொடங்கி வைப்பதில் நான் பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். எனக்கு முதல்ல ஒரு வேண்டுகோள், உங்களோட உற்சாகமான கைதட்டல் வேண்டும். இந்த கைதட்டல் எனக்கானது அல்ல, நம்முடைய நவீன தமிழ்நாட்டை நமக்காக உருவாக்கி கொடுத்த நவீன சிற்பி நம்முடைய கலைஞர் ஐயாவுக்கான கைதட்டல். அவருடைய புகழை நாம் தினம் தினம் பாட வேண்டும் என்பதற்கான கைதட்டல், அவரை மறந்துவிடவே முடியாது என்பதற்கான கைதட்டல். அதனால் தான் நான் சொல்கிறேன், மீண்டும் ஒரு கைதட்டல் தாருங்கள். இது அத்தனையும் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞருக்கு சென்று சேருகிறது. கழகம் மட்டும்தான் கவியரங்கம் நடத்துகிறது, மற்ற கட்சியெல்லாம் காவிய அரங்கம் நடத்துகிறது. கழகத்தில் மட்டும்தான் செம்மொழி கேட்கிறது, மற்ற கட்சியெல்லாம் ஜிங்சக் பஜனை கேட்கிறது. கழகத்தில் மட்டும்தான் உரிமை குரல் கேட்கிறது, மற்ற கட்சியெல்லாம் அடிமை குரல் கேட்கிறது.
கட்சி மாறி செல்லாதவர்கள், காட்சி மாறி செல்லாதவர்கள், ஆட்சி மாறினாலும் கழக உணர்வு மாறாத என் இனிய உடன்பிறப்புகளே, எனக்கும் எப்போதும் ஒரே ஞானத்தந்தை முத்தமிழறிஞர் கலைஞர், ஒரே அண்ணன் நம்முடைய தலைவர், ஒரே உடன்பிறவா தம்பி நம்முடைய இளைய தலைவர் என்பதாக நான் இந்த மேடையில் சத்தியம் செய்கிறேன். இதுக்கு கைதட்டல் கிடையாதா? கழகத்தில் மிலிட்டரி டிசிப்ளின் எங்கே இருக்கும்? ராணுவ ஒழுங்கு எங்கே இருக்கும்? சென்னை தெற்கு மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கும். அணி அணியாக நிறைந்திருக்கின்ற உடன்பிறப்புகள், இளைஞர் அணி தம்பிமார்கள், மகளிர் அணி சகோதரிகள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கம். அண்ணன் மாசு, இவரது ஓட்டத்தின் முன்னால் மாரத்தானும் தோற்று நிற்கும். கை தட்டுங்கப்பா. இவரது மின்னல் வேகத்தின் முன்னால் புயல் காற்றும் வேர்த்து நிற்கும். இவர் அள்ளி வீசும் புள்ளி விவரம் கண்டு கணினியும் ஏஐயும் சொக்கி நிற்கும். அடுக்கி பேசும் சரித்திரம் கண்டு வரலாற்று புத்தகமே வணங்கி நிற்கும் அண்ணனுக்கு என் வணக்கம். கடைசியாக உட்கார்ந்திருந்தாலும் அவர்தான் நமக்கு எப்போதும் முன்னணி தலைவர் என்பதனால் மீண்டும் வணங்குகின்றேன். எப்போதும் நான் மதிக்கின்ற நம்முடைய துணை மேயர், அவருக்கு என் வணக்கம். தம்பி பிரபாகர் ராஜா, என் தந்தையின் பெயர் கொண்ட காரம்பாக்கம் கணபதி ஐயா, எப்போதும் நான் தோழமையோடு உணர்கின்ற நம்முடைய தாயகம் கவி அக்கா வாசுகி பாண்டியன், ரத்னா லோகேஸ்வரன், நான் அண்ணன் மாசு இல்லை, அவரை சொல்ல சொன்னால் அத்தனை பேரின் பெயரையும் வரிசையாக சொல்லுவார். நான் அப்படி சொல்ல முடியாது என்பதனால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். கவியரங்க தலைவர், இவர் ஆண் கற்பின் அடையாளம். ஆண் கற்பின் அடையாளம். கலைஞரையே எப்போதும் சிந்தித்திருப்பார், சனாதனத்தை எப்போதும் நிந்தித்திருப்பார். இவருக்கு தலைவர் தவிர வேறு விசை இல்லை, கழகம் தவிர வேறு திசையே இல்லை, கருப்பு சிவப்பு தவிர வேறு நிறம் இல்லை, கவி மேடை தவிர இவர் விரும்பும் வரமும் இல்லை. எதுகை மோனை இவரது யானை படை, சந்தம் இவரது குதிரை படை, உவமை இவருக்கு காலாட்படை, கவிதையே இவருக்கு வாளாட்படை. மொத்தத்தில் இவரது திராவிடத்தில் எப்போதும் இல்லை நூலாம் படை, எப்போதும் இல்லை நூலாம் படை. ஐயாவுக்கு என் வணக்கம். கலைஞர் காலம், அது ஒரு கனா காலம் உடன்பிறப்புகளே, அது ஒரு கனா காலம். கலைஞர் குவளையில் பூத்த தாமரை, ஆனால் அவரிடத்தில் காவி இல்லை. குவளையில் பூத்த தாமரை, ஆனால் அவரிடத்தில் காவி இல்லை. கமலாலய குளத்தில் தான் மூழ்கி எழுந்தார், ஆனால் அவரிடம் இந்துத்துவா இல்லை. கைதட்டிய சகோதரருக்கு என் நன்றி. அவரது பேனா சனாதனத்தை வென்ற வஜ்ராயுதம், மனுநீதியை கொன்று புதைத்த சக்கர வியூகம். எந்த கிராமத்திலும் கலைஞரின் காலடி புழுதி படித்திருக்கும். எந்த பள்ளியிலும் கலைஞரின் கவிதை தமிழ் நிறைந்திருக்கும். எந்த தமிழனிடமும் கலைஞரின் சுயமரியாதை குடியிருக்கும். எந்த தமிழச்சியிடமும் கலைஞரின் தன்மானம் பெருக்கெடுக்கும். தில்லி சுல்தான்கள் மண்டியிட்டது கோபாலபுரத்து கலைஞரிடம். தில்லி சுல்தான்கள் மண்டியிட்டது கோபாலபுரத்து கலைஞரிடம். தில்லி கோட்டை தாண்டவில்லை, கலைஞர் கிழித்த கோட்டை. தில்லி கோட்டை தாண்டவில்லை, கலைஞர் கிழித்த கோட்டை. தில்லி ஷாக்கள் அச்சா அச்சா என்றது கலைஞர் தமிழிடம். தில்லி வாலாக்கள் வாரே வா என்றது கலைஞர் கவிதையிடம். கலைஞர் கடையேழு வள்ளல்களுக்கு பின் வந்த வள்ளல்.
மயிலுக்கு போர்வை பேகன் தந்தார், முல்லைக்கு தேர் பாரி தந்தார், பாணர்களுக்கு செல்வம் காரி தந்தார், பட்டாடையை ஆய் தந்தார், நெல்லிக்கனியை அதியமான் தந்தார், வேண்டுவோர்க்கு நாடு ஆரி தந்தார், வறுமை போக்கி வாழ்க்கை தந்தார் நள்ளி. 8ஆம் வள்ளல் கலைஞர் என்னதான் தந்தார் தமிழ்நாட்டுக்கு? 8ஆம் வள்ளல் கலைஞர் என்னதான் தந்தார் தமிழருக்கு? கோட்டையில் கொடியேற்றும் உரிமை தந்தார், உழவர் சந்தை தந்தார், முதல் தலைமுறை பட்டதாரி தந்தார், திருநங்கைகள் நலவாழ்வு தந்தார், செம்மொழி தமிழ் சிறப்பு தந்தார், அனைத்து சாதி அர்ச்சகர் தந்தார், போக்குவரத்து கழகம் தந்தார், தமிழ்தாய் வாழ்த்து பெருமை தந்தார், மகளிருக்கு சொத்துரிமை தந்தார், காவலர்கள் காவல் ஆணையம் தந்தார், குடிசை மாற்று வாரியம் தந்தார், நுகர்பொருள் வாணிப கழகம் தந்தார், சேலம் உருக்காலை தந்தார், விவசாயிகளுக்கு மின்சாரம் தந்தார், மெட்ராஸ் சென்னை தந்தார், 1 கிலோ அரிசி 2 ரூபாய்க்கு தந்தார், வண்ண தொலைக்காட்சிகள் தந்தார், இலவச பஸ் பாஸ் தந்தார், பெரியார் சமத்துவபுரங்கள் தந்தார், கிராமம் தோறும் சிற்றுந்துகள் தந்தார், இலவச சைக்கிள் ரிக்ஷா தந்தார், மகளிருக்கு வேலை இடஒதுக்கீடு தந்தார், சாதி பெயர் இல்லாத தமிழ்நாடு தந்தார், சாதி பெயர் இல்லாத தமிழ்நாடு தந்தார், மகளிர் இலவச பட்டப்படிப்பு தந்தார், சிப்காட் எல்காட் கம்ப்யூட்டர் தந்தார், மாற்றுத்திறனாளி நலவாழ்வு தந்தார், இலவச மருத்துவ காப்பீடு தந்தார், மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ கல்லூரி தந்தார், அடடா அடடா அரசு பொறியியல் கல்லூரி தந்தார், அண்ணா நூற்றாண்டு நூலகம் தந்தார், ஐயன் வள்ளுவன் பெரும் சிலை தந்தார், வள்ளுவ கோட்டம் வளமாக தந்தார், தமிழ் படித்தால் வேலை வாய்ப்பு தந்தார், பெண் சீண்டல் தடுப்பு சட்டம் தந்தார், காமராஜருக்கு கல்வி வளர்ச்சி தந்தார், கலப்பு திருமண திட்டமும் தந்தார், கர்ப்பிணி பெண் நிதி பெட்டகம் தந்தார், கோவை வேளாண் கல்லூரி தந்தார், சட்ட பல்கலைக்கழகம் தந்தார், பல்கலைக்கழகங்கள் பலவும் தந்தார், அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு தந்தார், செம்மொழி பூங்கா செம்மையாய் தந்தார், இலவச எரிவாயு அடுப்பு தந்தார், தரமணி ஐடி பார்க் அப்போதே தந்தார், நெஞ்சுக்கு நீதி வரலாறு தந்தார், கவியரங்க மேடைக்கு கண்ணியம் தந்தார், கவியரங்க மேடைக்கு கண்ணியம் தந்தார், திரைப்படத்துறைக்கு சிகரங்கள் தந்தார், பாடல்கள் வசனங்கள் புரட்சிகள் தந்தார், தமிழ்நாட்டில் தமிழுக்கு உயர்விடம் தந்தார், தமிழ்நாட்டில் தமிழுக்கு உயர்விடம் தந்தார், எப்போதும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தந்தார். இவ்வளவுதானா கைதட்டல்? மூச்சு முட்ட சொன்னேன்பா. கலைஞர் காலம் அது ஒரு கனா காலம். காற்று புகாத மூலை முடுக்கிலும் தமிழன் வெற்றி கொடி, காரணம் கலைஞர். புல் முளைக்காத கரம்பு நிலத்திலும் தமிழன் வெற்றி கொடி, காரணம் கலைஞர். கலைஞர் திட்டங்களுக்கு பெயர் வைத்தார், அது மாற்றம். இன்றும் திட்டங்களுக்கு பெயர் வைக்கிறார்கள், இது ஏமாற்றம். அப்பா இங்கதான் இருப்பார்னு சொன்னாங்க, அதான் தேடிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையே காணோம். கோட் சூட் போட்ட எலி குஞ்சு தேடியது அன்றைக்கு, கோட் சூட் போட்ட எலி குஞ்சு தேடியது அன்றைக்கு. பூனை கண்ணை மூடினால் சூரியன் அஸ்தமித்தா போய்விடும், பூனை கண்ணை மூடினால் சூரியன் அஸ்தமித்தா போய்விடும். எலி குஞ்சுக்கு ஷார்ட் சைட், எலி குஞ்சுக்கு மாலைக்கண். அதற்காக சூரியன் தெரியவில்லை என்றால் எலி குஞ்சு தான் டாக்டரிடம் போக வேண்டும், எலி குஞ்சு தான் டாக்டரிடம் போக வேண்டும். அப்பாவுக்கு அப்பாவின் பெருமை பேச இந்த ஓர் அரங்கம் போதுமா? எலி குஞ்சு தேடிய அப்பாவுக்கு அப்பாவின் பெருமை பேச இந்த ஓர் அரங்கம் போதுமா? அரசியல் சிங்கங்கள், கலைஞர், தலைவர், இளம் தலைவர் இவர்கள் இருக்கின்ற நாட்டில்தான் இன்றைக்கு எலி கூட்டம் குறுக்கும் நெருக்கும் ஓடுகிறது. எலி கூட்டம் குறுக்கும் நெடுக்கும் ஓடுகிறது. எலி கூட்டத்தில் சுண்டெலி உண்டு, வெள்ளெலி உண்டு, வீட்டெலி உண்டு, வயலெலி உண்டு, கல்லெலி உண்டு, முள்ளெலி உண்டு, பெருச்சாளி உண்டு, புல்லெலி உண்டு, சிற்றெலி உண்டு, கோட் சூட் போட்ட எலியும் உண்டு. கலைஞர் சிங்கம், அவர் பெயர் கேட்டால் கோட் சூட் போட்ட எலி பொந்துக்குள் போய் முடங்கும். கலைஞர் அரிமா,
கோட் சூட் எலிக்கு அவரே எனிமா. கோட் சூட் எலி பிரம்மை பிடித்தது போல் முழிக்கிறது. கோட் சூட் எலி பிரம்மை பிடித்தது போல் முழிக்கிறது. பேந்த பேந்த தெரியாமல், பேசவே தெரியாமல் விழிக்கிறது. ஸ்கிரிப்ட் ரைட்டர் இல்லாமல் காலையில் பல் தேய்ப்பதில்லை. ஸ்கிரிப்ட் ரைட்டர் இல்லாமல் காலையில் பல் தேய்ப்பதில்லை. பவுடர் கூட போடுவதில்லை. பாட்டிலுக்கு 10 ரூபாய் பார்ட்டி ஃபண்ட் என்றது. கோட் சூட் போட்ட எலி பாட்டிலுக்கு 10 ரூபாய் பார்ட்டி ஃபண்ட் என்றது. ஐயா, ஒரு கேள்வி. பாட்டிலுக்கு 20 ரூபாய் பனையூர் ஃபண்டா? பாட்டிலுக்கு 20 ரூபாய் பனையூர் ஃபண்டா? கலைஞர் பேசியது வெல்லும் தமிழ், எலி பேசுவது கொல்லும் தமிழ். கலைஞர் பேசியது திருக்குறள், எலி பேசுவது தெருக்குறள். இது பெயர்களை மாற்றும் காலம் ஐயா. சில பெயர்களை நாமும் மாற்றுவோம். இது பெயர்களை மாற்றும் காலம். சில பெயர்களை நாமும் மாற்றுவோம். நவீன கழிப்பறை இனிமேல் வெற்றி நவீன கழிப்பறை எனப்படும். மாநகராட்சி மயான பூமி இனிமேல் வெற்றி மயான பூமி எனப்படும். சுடுகாடு இனிமேல் வெற்றி சுடுகாடு எனப்படும். இடுகாடு இனிமேல் வெற்றி இடுகாடு எனப்படும். மார்ச்சுவரி இனிமேல் வெற்றி மார்ச்சுவரி எனப்படும். சாக்கடை குழிகள் இனிமேல் வெற்றி சாக்கடை குழிகள் எனப்படும். பிரேத அறிக்கை வெற்றி பிரேத அறிக்கை எனப்படும். வன்புணர்வு இனிமேல் வெற்றி வன்புணர்வு எனப்படும். அமைச்சர் பொடித்த போதை மருந்து வெற்றி போதை மருந்து எனப்படும். அமைச்சர் பொடித்த போதை மருந்து வெற்றி போதை மருந்து எனப்படும். லாக்அப் மரணங்கள் வெற்றி லாக்அப் மரணங்கள் எனப்படும். காய்ந்த டெல்டா பயிர்கள் வெற்றி காய்ந்த டெல்டா எனப்படும். வறண்ட டெல்டா நிலங்கள் வெற்றி வறண்ட நிலங்கள் எனப்படும். 100 ஏக்கர் நிலம் அபகரிப்பு வெற்றி நில அபகரிப்பு எனப்படும். 100 ஏக்கர் நில அபகரிப்பு வெற்றி நில அபகரிப்பு எனப்படும். முறுக்கு ஆய்வு முறுக்கு ஆய்வு வெற்றி முறுக்கு ஆய்வு எனப்படும். 1,75,000 கோடி ரூபாய் கடன் வெற்றி கடன் எனப்படும். 1,75,000 கோடி ரூபாய் கடன் வெற்றி கடன் எனப்படும். எல்லாமே வெற்றி லஞ்சம், வெற்றி வன்முறை, வெற்றி வீடியோ மிரட்டல், வெற்றி ஆடியோ மிரட்டல், வெற்றி தமிழ்நாடு வாழ்க 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 என்று நிச்சயமாக சொல்லலாம். நெசவாளருக்கு 30,000 ரூபாய் என்றது கோட் சூட் போட்ட எலி. நெசவாளருக்கு 30,000 என்றது கோட் சூட் போட்ட எலி. மகளிருக்கு 2,500 என்றது. பட்டதாரிக்கு 4,000 என்றது. இதெல்லாம் நிதி என்று நாம் நினைத்தோம். நிதி இல்லை, கோட் சூட் எலியின் சதி. 3,000 30,000 என்பது பட்டை நாமம். 2,500 என்பது பட்டை நாமம். 4,000 என்பதும் பட்டை நாமம். அன்னபூரணிக்கு 6 சிலிண்டர் என்றது. அன்னபூரணியின் அடுப்பில் பூனை தூங்குகிறது இப்போது. அன்னபூரணியின் அடுப்பில் பூனை தூங்குகிறது இப்போது. ஊரான் வீட்டு நெய்யில் கோட் சூட் ஸ்வீட் செய்யவில்லை, ஸ்வீட் கடையே செய்கிறது. ஊரான் வீட்டு நெய்யில் கோட் சூட் ஸ்வீட் செய்யவில்லை, ஸ்வீட் கடையே செய்கிறது. ஐயா, கோட் சூட் எலியார் கூட்டத்துக்கு ஒரு கேள்வித்தாள் தரலாம். மேகதாட்டு என்றால் என்ன? காவிரி பிரச்சனை என்றால் என்ன? திருப்பரங்குன்றம் உரிமை என்றால் என்ன? குர்பானி உரிமை என்றால் என்ன? இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்றால் என்ன? நீட் எதிர்ப்பு என்றால் என்ன? தமிழ்த்தாய் வாழ்த்து என்றால் என்ன? எதுவுமே தெரியாது. கேள்வித்தாளை பார்த்து பேந்த பேந்த முழிக்கிறது எலிக்கூட்டம். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் போதை மருந்து என்றால் என்ன, தக் லைஃப் என்றால் என்ன, FDFS என்றால் என்ன, பிளாக் டிக்கெட் என்றால் என்ன, ரீல் சாட்சி என்றால் என்ன என்பது மட்டும்தான். சட்டமன்றம் இப்போது சட்டை மன்றம் ஆகிவிட்டது.
இன்றைக்கு தலைப்புச் செய்தி எல்லாம் கோட் சூட் அணிந்து வந்தார், தலைப்புச் செய்தி. வெள்ளை சட்டை அணிந்து வந்தார், தலைப்புச் செய்தி. நீல சட்டை அணிந்து வந்தார், தலைப்புச் செய்தி. அரைக்கை சட்டை அணிந்து வந்தார், அதுவும் தலைப்புச் செய்தி. கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட நான் என்ன, கோடிட்ட இடத்தை நிரப்பச் சொன்னது எலி, கொஞ்சம் நிரப்பலாம். கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட நான் என்ன ப்ரூஸ்லியா? ப்ரூஸ்லி இல்லை ஐயா, வெறும் சுண்டலி. ப்ரூஸ்லி எல்லாம் இல்லை, வெறும் சுண்டலி. கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட நான் என்ன யானையா? யானை எல்லாம் இல்லை, வெறும் தவிட்டு பானை. கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட நான் என்ன ஆணழகனா? ஆணழகன் இல்லை, வெறும் பொய்யழகன். கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட நான் என்ன சிங்கமா? சிங்கம் இல்லை, அதற்கு முன் அ. சிங்கம் இல்லை, அதற்கு முன் அ. இன்று தமிழ்நாட்டில் சோஃபாவும் பிளாஸ்திரியும் பட்டை நாமமும் தான் அமோக விற்பனை. இன்று தமிழ்நாட்டில் சோஃபாவும் பிளாஸ்திரியும் பட்டை நாமமும் தான் அமோக விற்பனை. சோஃபா மக்களை மறந்தவர்களுக்கு, சோஃபா மக்களை மறந்தவர்களுக்கு, பட்டை நாமம் மக்களுக்கு, பிளாஸ்திரி மக்களை ஏமாற்றி சட்டமன்றத்தில் உட்கார்ந்திருக்கும் கோட் சூட் எலியாருக்கு. நன்றி. இந்த கொடுமை காரணம் பதவியின் மகிமை, சில பணக்கார தூண்டில்காரர்களின் திறமை, பாவம் தொகுதி மக்களின் நிலைமை. ஆனால் கடைசி வரையிலும் கருப்பு சிவப்பாகவே இருந்தவர் கலைஞர். என்ன நடந்தும் அவர் எண்ணமும் மாறவில்லை, வண்ணமும் மாறவில்லை, மனத்திண்ணமும் மாறவில்லை, அட அவர் சின்னமும் மாறவில்லை. அதனால்தான் அவர் வரலாறு இன்னமும் மாறவில்லை. பொதுவாக களத்தில் வீழ்த்த கணக்கற்ற வலை விரிப்பார்கள், கணக்கற்ற வலை விரிப்பார்கள். கலைஞருக்குத்தான் கணக்கையே வலையாக விரித்தார்கள். கலைஞரோ அத்தனையையும் கிழித்த கதிரின் அலை. அரிக்க முடியாது அவரை மனக்கவலை. காரணம் அவர் அண்ணாவிடம் பயின்ற திருக்குவளை. எனக்கு தெரிந்து கலைஞர் எதிராயிருப்பவர்களை கைது செய்திருக்கிறார். எனக்கு தெரிந்து கலைஞரும் எதிராயிருப்பவர்களை கைது செய்திருக்கிறார். காவலர்களை வைத்து அல்ல, தன் கவிதைகளை வைத்து. காவலர்களை வைத்து அல்ல, தன் கவிதைகளை வைத்து. படிப்படியாக வளர்ந்த பன்முக திரையாளர் கலைஞர் முதலில் திருக்குவளை அறையில் வளர்ந்தார், அங்கே மேடை உரையில் வளர்ந்தார், கருப்பு சிவப்பு கரையில் வளர்ந்தார், சினிமா திரையில் வளர்ந்தார், இலக்கிய துறையில் வளர்ந்தார், பாளை சிறையில் வளர்ந்தார், அரசு நடத்தும் முறையில் வளர்ந்தார், கடைசியில் இன்று நினைவு சின்னமாய் கடற்கரையில் வளர்ந்தார். கலைஞரை போல கற்பூர புத்தி யாருக்கு உண்டு? கலைஞரை போல கற்பூர புத்தி யாருக்கு உண்டு? சொல்லட்டுமா உதாரணம் ஒன்று? அது 1959 சட்டமன்றத்தில் ஒரு நாள் கேள்வி ஒன்றை கேட்க நினைத்து கையை உயர்த்தினார் கழக எம்எல்ஏ ஆசை தம்பி. சட்டமன்றத்தில் ஒரு நாள் கேள்வி ஒன்றை கேட்க நினைத்து கையை உயர்த்தினார் கழக எம்எல்ஏ ஆசை தம்பி. அதை பார்த்த அன்றைய அமைச்சர் சி சுப்பிரமணியம், ஆசை தம்பிக்கு சிறுநீர் கழிக்க அவசரமெனில் அவையை விட்டு போகலாமே என்று கேலி பேசினார். புயலென எழுந்தார் புது சட்டமன்ற உறுப்பினர் கலைஞர். கலைஞர் சொன்னார், ஆசை தம்பிக்கு சிறுநீர் வருவதென்றால் அமைச்சர் ஏன் வாயை திறக்கிறார்? அதிர்ந்தது சபை, அசடு வழிந்தது அமைச்சரின் முகத்தில். பஞ்சபூதங்களால் ஆனது இந்த பிரபஞ்சம். நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று எனும் பஞ்சபூதங்களால் ஆனது இந்த பிரபஞ்சம். கலைஞரையும் நாம் பஞ்சபூதங்களாய் பார்க்கலாம். கலைஞரை நீர் என்று சொல்லலாம், குவளையில் பிறந்ததால், திருக்குவளையில் பிறந்ததால் கலைஞரை நீர் என்று சொல்லலாம். கலைஞரை நிலம் என்று சொல்லலாம். ஒரு நொடியும் ஓய்வில்லாமல் சூரியனையே சுற்றி வந்ததால் அவரையும் நிலம் என்று சொல்லலாம். கலைஞரை ஆகாயம் என்று சொல்லலாம். உதய சூரியனை தன் உள்ளே வைத்திருந்ததால் அவரை ஆகாயம் என்று சொல்லலாம். கலைஞரை நெருப்பென்று சொல்லலாம். எப்போதும் மேல் நோக்கியே இருந்ததால் அவரை நெருப்பென்று சொல்லலாம். கலைஞரை காற்றென்று சொல்லலாம். கடற்கரையில் இருப்பதால் இன்று கலைஞரை நாம் காற்றென்று சொல்லலாம். இப்படி ஐம்பெரும் பூதமாய் பார்க்கலாம் கலைஞரை. கலைஞர் சொக்க வைத்த உரையழகன் மட்டுமல்ல, தமிழை சுழல வைத்த திரையழகனும் அவர்தான். சினிமாவில் வசனம் என்று பலருக்கு பெயர் வரும்.
சினிமாவில் வசனம் என்று பலருக்கு பெயர் வரும், ஆனால் கலைஞர் வந்த பிறகுதான் அந்த வசனத்திற்கே பெயர் வந்தது. புரிந்து கொள்ளுங்கள், பெயர் எடுப்பது தனி கலை. பெயரை எடுப்பதால் பெயர் எடுக்க முடியாது. பெயர் எடுப்பது தனி கலை. பெயரை எடுப்பதால் பெயர் எடுக்க முடியாது. திரையில் மட்டுமல்ல, உரையிலும் ஜெயித்த ஒப்பற்ற தலைவர் கலைஞர். அவர் பேசினார், நிற்கும் பெரம்பூர் கூட ஆடும் மயிலாப்பூர் ஆகிவிடும். அவர் எழுதினால் சலிக்கும் போரூர் கூட இனிக்கும் தேராம்பேட்டை ஆகிவிடும். அவர் முறைத்தால் பரங்கி மலை கூட சின்னமலை ஆகிவிடும். அவர் பயணித்தால் திருவல்லிக்கேணி கூட துறைமுகம் ஆகிவிடும். அவர் அணைத்தால் ராமாபுரமும் கோபாலபுரம் ஆகிவிடும். நெஞ்சிற்கினியவர்களே, நிறைவாய் ஒன்று சொல்லி விரைவாய் முடிக்கிறேன். கலைஞர் விலகியவர்களை கண்டு ஒதுங்கியதும் இல்லை, விமர்சனங்களை கண்டு பதுங்கியதும் இல்லை. விலகியவர்களை கண்டு ஒதுங்கியதும் இல்லை, விமர்சனை கண்டு பதுங்கியதும் இல்லை. எதிரிகளை கண்டு மிரண்டதும் இல்லை, ஏமாற்றங்களை கண்டு அரண்டதும் இல்லை. ஓய்வை எப்போதும் தேடியதும் இல்லை, ஊடகங்களை கண்டு ஓடியதும் இல்லை. வெற்றியை கண்டு வெகுண்டதும் இல்லை, தோல்வியை கண்டு துவண்டதும் இல்லை. இத்தனையும் இல்லை என்பதால் தான் இன்றும் இருக்கிறார் கலைஞர். இத்தனையும் இல்லை என்பதால் தான் இன்றும் இருக்கிறார் கலைஞர். கலைஞர் பெருமானின் கவியரங்கம் என்பதால், அதிலும் மாண்புமிகு துணை மேயர் இங்கே இருப்பதால் கண்டிப்பாக ஒன்றை நான் சொல்ல வேண்டும். 1959 இங்கு ஆளும் கட்சியாக காங்கிரஸ் இருந்தது. மாநிலத்தின் ஒரே மாநகராட்சியாக அன்றைய மெட்ராஸ் இருந்தது. இந்த மெட்ராஸில் நடந்த மேயர் தேர்தலில் கழகத்தை ஜெயிக்க வைத்து அண்ணாவிடம் கணையாளியை பரிசாய் பெற்றார் கலைஞர். உடன்பிறப்புகள் இதை உணர வேண்டும், சிலருக்கு உணர்த்த வேண்டும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். கட்சி தலைவருக்கு தனி வணக்கம். ஏன் என்கின்றீரா? சென்னை தொடங்கி செங்கிப்பட்டி வரை உதயநிதி ரோட் ஷோ நடந்தது முதல் முறை. அரசாங்க செலவிலேயே அது அரங்கேறியது புதுமுறை. அரசாங்க செலவிலேயே அது அரங்கேறியது புதுமுறை. அதிகமாய் தமிழ்நாடு அதிர்ந்தது இருமுறை. கலைஞர் கைதில் ஒரு முறை, உதயநிதி கைதில் மறுமுறை. எச்சில் துப்புவதால் எரிமலை அணையாது என்பது இயற்கையின் விதிமுறை. எச்சில் துப்புவதால் எரிமலை அணையாது என்பது இயற்கையின் விதிமுறை. எழுச்சி பெற்றது இளைய தலைமுறை. அடுக்கடுக்காய் அவதூறு, வழக்குகள் பல நூறு. சனாதன எதிர்ப்பு முதல் காவிரி பேச்சு வரை அடுக்கடுக்காய் அவதூறு, வழக்குகள் பல நூறு. ஒற்றை செங்கல்லால் படைத்தார் வரலாறு. ஒற்றை செங்கல்லால் படைத்தார் வரலாறு. எப்போதும் அவர் துணிச்சல் நாம் பெற்ற பெரும் பேறு. எப்போதும் அவர் துணிச்சல் நாம் பெற்ற பெரும் பேறு. ஒப்பிடவே முடியாது, ஒப்பிடவே முடியாது. அவருடைய லெவல் வேறு. உதயநிதி சேப்பாக்கம் மட்டும் அல்ல, அனல் வீசும் கல்பாக்கம். அதை அறியாதவர் கீழ்ப்பாக்கம். உதயநிதி சேப்பாக்கம் மட்டுமல்ல, அனல் வீசும் கல்பாக்கம். அதை அறியாதவர் கீழ்ப்பாக்கம். அவர் மீது அறைகின்றார் சிலுவைகளாக, அவர் மீது அறைகின்றார் சிலுவைகளாக. அதையெல்லாம் அவர் மாற்றுகின்றார் சிறகுகளாக. கலைஞரின் பேரப்பிள்ளை, கழகத்தின் வீரப்பிள்ளை. வாழ்க்கைத்தான் வார்த்தை இல்லை. தெற்கில் உதித்த சூரியன் கலைஞருக்கு சென்னை தெற்கில் நினைவேந்தல் நடத்துகிறார் மாசு. கொரோனா கிருமிகளையே
குறிவைத்து வீழ்த்தியவர் கோட்டையின் கிருமிகளை சும்மா விடுவாரா? ஆலமரத்துக்கு வலு சேர்க்கும் விழுதெல்லாம் மாசு ஸ்டாலின் கரத்துக்கு வலு சேர்ப்பார் பொழுதெல்லாம். ஆலமரத்துக்கு வலு சேர்க்கும் விழுதெல்லாம் மாசு ஸ்டாலின் கரத்துக்கு வலு சேர்ப்பார் பொழுதெல்லாம். காலை வாரத்தான் பல பேர் வலம் வரும் வேளையில், காலை வாரத்தான் பல பேர் வலம் வரும் வேளையில் மாரத்தான் வீரர் மாசுவை பணிகின்றேன். அரங்க தலைவரே, கார்த்திகை மாதத்தில் தீபம் அதிகம், மார்கழி வீதியில் கோலம் அதிகம், சீன பெருஞ்சுவர் நீளம் அதிகம், ஸ்டாலினால் வந்த பாலம் அதிகம், ஸ்டாலினால் வந்த பாலம் அதிகம், உங்கள் கவிதையில் ஆழம் அதிகம், கவிச்சுடரே கனிந்த கைகூப்பு. அவையோரே, கூடையில் நிறைந்திருக்கும் கொத்து மலர்கள் போல் மேடையில் எதிரில் மேதைகள் அமர்ந்துள்ளீர். மாணவர் அணி மீனவர் அணி போல் சென்னை மாநகர் பெற்ற செயல் வீரர் அணி நீங்கள், சென்னை மாநகர் பெற்ற செயல் வீரர் அணி நீங்கள். பணிந்து வணங்குகிறேன். ஏழை மறப்போமா? ஏழை பங்காளன் எமை பிரிந்த ஆகஸ்ட் ஏழை மறப்போமா? மறக்கின்றார் சிலர். மறதி என்பது தேசிய வியாதி, மறதி என்பது தேசிய வியாதி. நினைவூட்ட சொல்கின்றோம் வரலாற்று செய்தி, நினைவூட்ட சொல்கின்றோம் வரலாற்று செய்தி. மேலே இருப்பதை கீழே இழுப்பது பூமியிலே உள்ள ஈர்ப்பு. கீழே இருந்தவர் மேலே உயர்ந்தது கலைஞரால் பெற்ற வாய்ப்பு. மேலே இருப்பதை கீழே இழுப்பது பூமியிலே உள்ள ஈர்ப்பு. கீழே இருந்தவர் மேலே உயர்ந்தது கலைஞரால் வந்த வாய்ப்பு. விளிம்பு நிலை மக்களின் வெந்த புண்ணுக்கு களிம்பு தடவி காயங்கள் ஆற்றியவர். ஏங்கிய நெசவாளர் இன்னலை தீர்க்க தேங்கிய கைத்தறி துணிகளை தலையில் தாங்கியே தெரு தெருவாய் தான் விட்டதாலே ஓங்கிய புகழுக்கு உரியவரானார். இடையிலே தரகர்கள் ஏப்பமிடாமல் விளைந்ததை நேரடி விற்பனை செய்ய உழவர் சந்தை உருவாக்கிய இந்த கிழவர் வெரி வெரி கிழவர், இந்த கிழவர் வெரி வெரி கிழவர் ஆனார். சீதனமாய் செல்லும் பாத்திரத்தில் மட்டுமே இடம்பெற்ற பெண்கள் பெயர் சொத்து பத்திரத்திலும் இடம்பெற்றது கலைஞராதான். சீதனமாய் செல்லும் பாத்திரத்தில் மட்டுமே இடம்பெற்ற கலைஞர் பெயர் சொத்து பத்திரத்திலும் இடம்பெற செய்தவர் கலைஞர். புழுக்களாய் பெண்கள் புழுங்காமல், புழுக்களாய் பெண்கள் புழுங்காமல் சுய உதவி குழுக்கள் இயங்கிட செய்தவர் கலைஞர். இப்போதும் அமுலாகாத பெண்கள் இடஒதுக்கீட்டை அப்போதே உள்ளாட்சி தேர்தலில் அமுல் செய்தார். அர்த்தநாரிகளுக்கு ஆலயத்தின் உள்ளே அபிஷேகம், அர்த்தநாரிகளுக்கு ஆலயத்தின் உள்ளே அபிஷேகம், வெளியே பரிகாசம். சந்தி பிழை போல் சந்ததி பிழைகளான ஆண்டாண்டு காலமாய் அங்கத பொருளான மூன்றாம் பாலினத்தை முன்னேற வைத்து அரசிதழில் அவர் பெயரை திருநங்கை என குறித்த கரிசனத்தை கலைஞர் போல் காண்போமோ வேறிடத்தில்? ஒற்றை சாதி மட்டுமல்ல, மற்ற சாதியும் அர்ச்சகராகலாம் ஆலயத்தில், மற்ற சாதியும் அர்ச்சகராகலாம் ஆலயத்தில் என சட்டம் இவர் போல் செய்தது யார் இந்த தமிழகத்தில்? 7 வயதில் இந்தி எதிர்ப்பு
போராளியாக்கியது தமிழ் பக்தி. 4-7 வயதில் திரையிலே தந்தார் அணுசக்தியாக பராசக்தி. மறதி என்பது தேசிய வியாதி. நினைவுபடுத்த சொல்கின்றோம் வரலாற்று செய்தி. இன்றென்ன நடக்கிறது? 10ஆம் மாடியில் தன் பணியிடத்தை மாற்றியவர், 10வது மாடியில் தன் பணியிடத்தை மாற்றியவர் மெத்தனம் பார்க்காமல் மேலும் சில செய்யலாம். தலைமைச் செயலகத்தில் லாயம் அமைக்கலாம், கொள்வாங்கி சமைக்கலாம், கேரட்டை காட்டலாம் குதிரை பேரத்தில் வந்தோருக்காக. தலைமைச் செயலகத்தில் லாயம் அமைக்கலாம், கொள் வாங்கி சமைக்கலாம், கேரட்டை கட்டலாம் குதிரை பேரத்தில் வந்தோருக்காக. குதிரைக்கு தீவனம் கோடிக்கணக்கில் ரூபாவாக, குறிப்பாய் அதிலும் சோபாவாக. குதிரைக்கு தீவனம் கோடிக்கணக்கில் ரூபாவாக, குறிப்பாய் அதிலும் சோபாவாக. பரிபாஷையில்தான் குதிரை பேரம் பேசப்படுகிறதாம், பரிபாஷையில்தான் பேசப்படுகிறதாம் குதிரை பேரம். மார்க்கண்டேயன் கைது, உதயநிதி கைது என ஹார்ஷாக நடப்பதில் வியப்பில்லை. குதிரை பேரம் செய்வோர் தானே. ஹார்ஷாக நடப்பதில் வியப்பில்லை, அவர்கள் குதிரை பேரம் செய்வோர் தானே. மேகதாட் அணைக்கட்டு கட்டினால் என்ன, மேகதாட்டில் அணை கட்டினால் என்ன, இவர்கள் விடும் திரையரங்க கண்ணீரை தேக்கினால் போதும் நீர் பஞ்சம் தீரும். இவர்கள் விடும் திரையரங்க கண்ணீரை தேக்கினால் போதும் நீர் பஞ்சம் தீரும். ஏற்றம் வரும் என்றார், ஏற்றம் வந்தது. மின்சார கட்டணத்தில் 2 மடங்காக. ஏற்றம் வரும் என்றால் ஏற்றம் வந்தது, மின்சார கட்டணத்தில் 2 மடங்காக. மாற்றம் வரும் என்றார், நம் தலைவர் வைத்த நலத்திட்ட பெயர்களில் மாற்றம் வரும் என்றார். மாற்றம் வந்தது நம் தலைவர் வைத்த நலத்திட்ட பெயர்களில். தாயக்கட்டையை சின்னமாய் தந்திருக்கலாம் இவர்களுக்கு, தாயக்கட்டையை சின்னமாய் தந்திருக்கலாம் இவர்களுக்கு. என்ன உருட்டுகிறார்கள். ஒன்றுமே சாதிக்கவில்லை என்று கூறாதீர், ஒன்றுமே சாதிக்கவில்லை என்று கூறாதீர். எது கேட்டாலும் மௌனம் சாதிக்கிறாரே, எது கேட்டாலும் மௌனம் சாதிக்கிறாரே. நிலைக்காது, கம்பி கட்டும் கதைகள் நிற்காது, நெடுநாள் நிலை நீடிக்காது, கற்பனை ரீல்கள் நிலைக்காது. ஃபேக் நியூஸ் புழுகுகள் எதுவரை எடுபடும், ஃபேக் நியூஸ் புழுகுகள் எதுவரை எடுபடும். ஒரு பிரேக்கிங் நியூஸில் அவர் பிம்பம் உடைபடும், ஒரு பிரேக்கிங் நியூஸில் அவர் பிம்பம் உடைபடும். எண்ணெய் மேலே நீரை ஊற்றினால் எண்ணெய் தான் மேல் வரும். உண்மை மேலே பொய்யை ஏற்றினால் உண்மைதான் மேல் வரும். எண்ணெயும் உண்மையும் மேல் வரும், விரைவில் அந்த நாள் வரும். எண்ணெயும் உண்மையும் மேல் வரும், விரைவில் அந்த நாள் வரும். கும்மிருட்டு இரவுக்கும் உண்டு ஒரு விடிவெள்ளி, கோடை வெயிலுக்கும் உண்டு ஒரு குளிர் அந்தி, கொட்டும் அடைமழைக்கும் உண்டு ஒரு கடைசி துளி. ஓயாத புயலும் ஒரு நாள் கரை ஏறும். எந்த பூட்டுக்கும் சாவி உண்டு, எந்த புதிருக்கும் தீர்வு உண்டு. நாமே நமக்கு விடிவிளக்கு, நாமே நமக்கு விடிவிளக்கு. ஓரணியாவோம் விடியலுக்கு, பாதையின் முடிவில் ஒளி இருக்கும். பயணம் தொடர்வோம், அதுவரைக்கும் மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம். வாய்ப்புக்கு நன்றி. உலகத் தமிழ் இனத்தின் தனி பெரும் தலைவர், முத்தமிழ் அறிஞர் ஐயன் கலைஞர் அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை
சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கின்ற 168 பகுதியின் வட்டக்கழக செயலாளர் என் அன்பு சோதரர் மோகன்குமார் அவர்களுக்கும், மானமிகு சட்டமன்ற முன்னை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐயா காரம்பாக்கம் கணபதி, அன்பு சோதரர் தாயகம் கவி, என் அன்பு தம்பி பிரபாகர ராஜா இவர்களுக்கும், சென்னை பெருநகரத்தின் மேயர் துணை மேயர் மகேஷ்குமார், எங்கள் அன்பு அண்ணன் பேராசிரியர் பெருந்தகை சொர்க்கோ கருணாநிதி, மாமன்ற உறுப்பினர்கள் ஐயா கிருஷ்ணமூர்த்தி, என் அன்பு சோதரர் துரைராஜ், ஐயா குணசேகரன், சைதை அன்பரசன், அன்பு அம்மையார் வாசுகி பாண்டியன், ரத்தனா லோகேஸ்வரன், நொலம்பூர் ராஜன் இவர்களுக்கும், ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும், அன்பு ஊடகத்துறை நண்பர்களுக்கும் இளைய கம்பனின் மாலை வணக்கம். நண்பர்களே, கழகத்தின் களப்பணி வீரர்களே, ஒரு 10 நிமிடம்தான் உங்களோடு நான் பயணிப்பேன். நீங்கள் அமைதி காத்து அருள வேண்டும். எங்களை எல்லாம் மன்றத்தில் அமர வைத்துவிட்டு அந்த கருப்பு சிங்கம் மாமனிதர் ஐயன் மாசு அவர்கள் பின்னிருக்கையில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த மன்றம் சிறப்பாக நடைபெற வேண்டுமெனில் நீங்கள் அருள் கூர்ந்து இந்த மன்றத்தை செழுமைப்படுத்த வேண்டும். மாமனிதர் ஐயன் மாசு அவர்கள் 6 அடி உயரத்தில் ஒரு கழக கொடிமரம். ஐயன் மாசு 6 அடி உயரத்தில் ஒரு கழக கொடிமரம். ஐயன் மாசு. கருப்பு என்பது அவர் தேகம், சிவப்பு நிறம் என்பது அவர் சிந்தனை. கருப்பு வெள்ளையில் ஓர் இமயம் கருணையாளர் மாசு. அடித்தளம் என்பது அவர் எளிமை. எவரெஸ்ட் என்பது அவர் இதயம். கலைஞர் பட்டை தீட்டிய வைரம் அவர் கழகம் சூடிக்கொண்ட வகுடம். திராவிட இயல் நாயகரே திகைக்கும் மனிதரும் அவர்தான். தேசிய சாதனைகள் ஒன்று கூடி வியக்கும் புனிதரும் அவர்தான். அவரை கால் முளைத்த வியர்வை கடல் எனலாம். கின்னஸ் மலர்கள் பூக்கும் பூக்காடும் என்றும் அவரை புகழலாம். மாரத்தான்கள் மையம் கொள்ளும் மானுட திடல் அவர். எங்கள் அன்பு தந்தை மாணிக்கம் அவர்களும் அன்னை மங்கம்மாள் அவர்களும் பெற்றெடுத்த போர்க்கள புயலவர். மேயர் பொறுப்பு தொடங்கி மருத்துவத்துறை அமைச்சர் வரை இந்த திசை போற்றுகிற மனிதரும் அவர்தான், புனிதரும் அவர்தான். கழகத்தின் தலைவர் கண்கள் என்றால் இனமானம் போற்றும் ஐயன் மாசு அவர்களை நான் இமைகள் என்பேன். ஐயன் மாசு அவர்களுக்கு தம்பியின் பணிந்த வணக்கங்கள். கம்பீர கவிமன்றத்தின் தலைவர், கவிச்சுடர், கவியரங்க தலைவர் ஐயன் கவிதை பித்தன் அவர்கள் வடகையிரு மீசை, வடகையிரு மீசை, வரிப்புலி பார்வை, பிசகாத சந்தம்,
பீரங்கி தமிழ், வெண்ணிலா சட்டை, வெண்மேக நடை, பகுத்தறிவு பாய்ச்சல், பாவேந்தன் விடுக்கு, கந்தக வெப்பம், கருத்தியல் தெப்பம், முரசொலி சத்தம், கழகத்தின் ரத்தம், புதுகை காற்று, புயல்வேக பாட்டு, கம்பீர பனுவல், கலைஞரின் தம்பி. இத்தனையும் ஒன்று சேர்த்தால் கவிதை பித்தன் தெரிவார். இனமானம் காப்பதற்கு எரிமலை போல் வருவார். தரவை கவிக்கு தம்பியின் வணக்கங்கள். ஐயன் கலைஞர் அவர்களுக்கு மலர் செண்டு. முதலில் மலர் செண்டு பேச்சு. பூக்களை பாட நேரமில்லாதவன் நான், பூக்களை பாட நேரமில்லாதவன் ஒரு பூமாலை சூட வந்தேன். கலைஞருக்கு புகழ்மாலை போட வந்தேன். ஈக்கள் நெருப்பை என்ன செய்யும்? கலைஞர் இனமானம் சொல்ல வந்தேன். அவரை இதயத்தால் அல்ல வந்தேன். பஞ்சாங்கம் பார்க்கும் பழக்கமில்லாதவன் நான். பஞ்சாங்கம் பார்க்கும் பழக்கமில்லாதவன் ஒரு பாமாலை கொண்டு வந்தேன். கலைஞரின் பாசமுகம் கண்டு வந்தேன். அக்கினி மலையை அசைக்குமா விட்டில் ஒரு ஆலாவனை கட்டி வந்தேன். கலைஞரின் அருந்தமிழை சுற்றி வந்தேன். ஆலயங்கள் நாடும் அவசியமில்லாதவன் நான். ஒரு அணிநயம் வடித்து வந்தேன். கலைஞரின் அறிவாலயம் படித்து வந்தேன். நாளைய கிழக்கு நமக்கு என்று ஒரு நற்செய்தி மொழிய வந்தேன். கலைஞருக்கு நன்றி மலர் பொழிய வந்தேன். அடக்குமுறைகளுக்கு அணிபடியாதவன் நான். அடக்குமுறைகளுக்கு அடிபணியாதவன் நான். ஓர் ஆசுகவி வணங்க வந்தேன். திருவாரூர் ஐயனை வணங்க வந்தேன். ஒடுக்குமுறைகள் சூரியனை ஊதி தள்ளுமா? இவர்கள் ஒடுக்குமுறைகள் சூரியனை ஊதி தள்ளுமா? அந்த உறுதிமொழியை இசைக்க வந்தேன். உங்கள் உள்ளத்தை அசைக்க வந்தேன். தோழர்களே, மலர் செண்டு பேச்சு முடிந்தது. இனி வெடிகுண்டு வீச்சு. மலர் செண்டு பேச்சு முடிந்தது. இனி வெடிகுண்டு வீச்சு. தமிழ் பகைவனை தாய் தடுத்தாலும் விடேன். நம் தமிழ் பகைவனை தாய் தடுத்தாலும் விடேன். செந்தமிழே நருந்தேனே சித்தத்தில் கலந்தவளே சின்ன மகன் உன் பாதம் தொழுதேன். ஏ செந்தமிழே நருந்தேனே சித்தத்தில் கலந்தவளே சின்ன மகன் உன் பாதம் தொழுதேன். நீ செம்மொழியாய் ஆனதொரு சேதியினை கேட்ட நொடி சிந்தனையில் தேன் தெறிக்க அழுதேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் பிறந்தவளே கண்கொண்டு உன் அழகை தின்றேன். உன் சொல் கண்டு பொருள் கண்டு சொக்கிவிடும் நயம் கண்டு சுற்றி வரும் உலகத்தை வென்றேன். கம்பனை, வள்ளுவனை, கபிலனை, இளங்கோவை, கண்ணகியை உன்னிடத்தில் படித்தேன். அடி அகத்தியனை, தொல்காப்பிய ஐயனை, சேக்கிழானை, அறம்பொருளை உன் மார்பில் குடித்தேன். மும்முடி சோழனை, சேரனை, பாண்டியனை, முத்தமிழே உன் வீட்டில் கண்டேன். உன் சம்மதத்தோடுதான் பாரியை, ஓரியை, ஔவையை பார்க்க நான் சென்றேன். எத்தனை பரிபாசம், எத்தனை இதிகாசம் எனக்காக அள்ளி நீ தந்தாய். அந்த புத்தனை, நபிகளை, புனித மகன் இயேசுவை புத்தியில் புகட்ட நீ வந்தாய்.
அணிகளும் நயங்களும் ஐந்தினை வளங்களும் அபிநயம் பிடிக்க நீ வந்தாய். தனித்துவ சாரமும் தண்டியலங்காரமும் தமிழ் நிலம் செழிக்கவே நீ உணர்ந்தாய். சொற்களும் பொருள்களும் சுவைபடும் நிரல்களும் சுரங்கம் போல் என்ன ஒரு வளவை. உன் அற்புதங்கள் தெரியாத அறிவற்ற தருதலைகள் ஆங்கிலத்தில் பிதற்றுவது கொடுமை. கண்ணீரை செந்நீரை கணக்கற்ற ஒழிப்போரை கடந்து நீ பெற்றாயே சிடுவை. அடி அன்னையே உன்னருவை அறியாதவன் பழிக்கின்றான், அதிலே என்னடா ஒரு பெருமை. எழுத்து சொல் பொருள் யாப்பு இன்னவர இலக்கணங்கள் உன்னுடைய சிறப்பு. உன் நகரத்தின் சிறப்புதனை யாழ் கொண்டு நான் மீட்ட எடுப்பேனே 100 முறை பிறப்பு. ஷெல்லியை பைரனை சகாவை விட்மனை சின்னஞ்சிறு வயதிலேயே படித்தேன். ஷெல்லியை பைரனை செகாவை விட்மனை சின்னஞ்சிறு வயதிலேயே படித்தேன். நான் பள்ளி பருவத்தில் கார்கியை தஸ்தாவெஸ்கியை ஜிப்ரானை சுகித்தேன். இக்பால் உமர்கையா எஸ்டா பவுண்டென 20 வயதுக்குள் அறிந்தேன். ஆவார் மக்களின் விடுதலையை மன்றாடி பெற்ற ஒரு மாயகோஸ்கியையும் தெரிந்தேன். இவர்களை படித்ததால் எழுதுகிற ஆற்றலை யான் இங்கு பெற்றதில்லை. இவர்களை படித்ததால் எழுதுகிற ஆற்றலை யான் இங்கு பெற்றதில்லை. நான் படகெட்டி தமிழ்வாளை பாரிங்கும் சுழற்றிய பாவேந்தனின் பேரப்பிள்ளை. நான் பாவேந்தனின் பேரப்பிள்ளை. வந்தவனை சுகமாக வாழ வைக்கும் தமிழே உன் வரலாற்று விடுவியங்கள் மதிப்பேன். உனக்கு குந்தகங்கள் நினைப்பவனை குலநாசம் செய்பவனை குரல் வளையில் ஓங்கி நான் மிதிப்பேன். உனக்கு குந்தகங்கள் நினைப்பவனை குலநாசம் செய்பவனை குரல் வளையில் ஓங்கி நான் மிதிப்பேன். முற்றத்து நிலவே உன் முகத்தில் கரி பூசுபவன் முதுகு தண்டை நாளாக முறிப்பேன். என் நற்றமிழே உணைவடிக்கும் நயவஞ்சகன் நாக்கை அறுத்து நாய்களுக்கு விருந்தாக படைப்பேன். முற்றத்து நிலவே உன் முகத்தில் கரி பூசுபவன் முதுகு தண்டை நாளாக முறிப்பேன். என் நற்றமிழே உணைப்பழிக்கும் நயவஞ்சகன் நாக்கறுத்து நாய்களுக்கு விருந்தாக படைப்பேன். தமிழ்த்தோர் நிதம் தின்று தமிழ் நீரை நிதம் பருகி சங்கடங்கள் செய்பவனை அறுப்பேன். நீர் குமிழ் போல உன நினைத்து கொட்டங்கள் செய்பவனை கூர்வாலை கொண்டு நான் கிழிப்பேன். நியாயத்தை மறுதலித்து நந்தனை எரித்தவனை நடுத்தெருவில் நான் வைத்து எரிப்பேன். என் நுரையீரலை அறுத்தெறிந்து 100 அடிக்குள் புதைத்தாலும் நான் 100 கோடி நந்தனாய் பிறப்பேன். சந்தையிலே வாங்குகிற சட்டை துமிழா தமிழ். அட சந்தையிலே வாங்குகிற சட்டை துணியா தமிழ். சரித்திரத்தின் மூச்சென்று உரைப்பேன். சில வந்தேறி உனை படித்தால் வறுத்து அவனை சாம்பலாக்கி வங்காள விரிகுடாவில் கரைப்பேன். சந்தையிலே வாங்குகிற சட்டை துணியா தமிழ். சரித்திரத்தின் மூச்சென்று உரைப்பேன். சில வந்தேறி உனை படித்தால் வறுத்தவனை சாம்பலாக்கி வங்காள விரிகுடாவில் நான் கரைப்பேன். பல வரிகள் தமிழ் வாழ பாவேந்தன் எழுதினான். பாதையில் நான் நின்று நடப்பேன். இன்று கொலைவெறியில் குதிக்கின்ற கோடரி காம்புகளை கொடுந்தலனை மூட்டினான் எரிப்பேன். உதவாது அடடா உன் மும்மொழி கொள்கையினை. இங்கு உதவாது அடடா உன் மும்மொழி கொள்கையினை மூர்க்கமாய் என் நெஞ்சம் எதிர்க்கும். உன் மும்மொழி கொள்கையினை மூர்க்கமாய் என் நெஞ்சு எதிர்க்கும். என் இருதயத்தை வெடி வைத்து 2 துண்டாய் பிளந்தாலும் இருமொழி கொள்கை என்றே உரைக்கும். என் இருதயத்தை வெடி வைத்து 2 துண்டாய் பிளந்தாலும் அது இருமொழி கொள்கை என்றே உரைக்கும். பன்னிடும் காலமாய் பண்பாட்டு தமிழன்னை பாடலுக்கு முதலிடம்தான் பழக்கம். இங்க பன்னிடும் காலமாய் பண்பாட்டு தமிழன்னை பாடலுக்கு முதலிடம்தான் பழக்கம். சின்னத்தனம் பண்ணலாமா? தெய்வத்தமிழ் வாடலாமா? சின்னத்தனம் பண்ணலாமா? தெய்வத்தமிழ் வாடலாமா? 3ஆம் இடம் என்னடா புது பழக்கம்? தமிழுக்கு 3ஆம் இடம் என்னடா புது பழக்கம்? என் வீட்டு வரிப்பணத்தில் என் வீட்டு இருப்பிடத்தில் இருந்து கொண்டு வாலாட்ட பிடிக்கும் உனக்கு.
என் வீட்டு வரிப்பணத்தில் என் வீட்டு இருப்பிடத்தில் இருந்து கொண்டு வாராட்ட பிடிக்கும். நான் தந்த வரிப்பணத்தை நான் வாழ தாடா எனில் நயவஞ்சக அதிகாரம் தடுக்கும். உன் நயவஞ்சக அதிகாரம் தடுக்கும். உண்ணுதற்கும் உறங்குதற்கும் உல்லாசம் புரிவதற்கும் ஊரானுக்கு தமிழ் பூமி இனிக்கும். உண்ணுதற்கும் உறங்குதற்கும் உல்லாசம் புரிவதற்கும் ஊரானுக்கு தமிழ் பூமி இனிக்கும். தமிழை எண்ணுதற்கும் பேசுதற்கும் எழுதி வைத்து கற்பதற்கும் எட்டிக்காய் போலவாடா கசக்கம். எட்டிக்காய் போலவா கசக்கும். என்னடா நியாயம் இது? எந்த ஊர் தருமம் இது? என்னடா நியாயம் இது? எந்த ஊர் தருமம் இது? என் ரத்த நாளங்கள் கொதிக்கும். அட வெந்நீரில் மீனை போல் வேதனையில் என் நெஞ்சம், வேதனையில் வெட்கத்தில் எத்தனை நாள் துடிக்கும். காவிரியா கிருஷ்ணாவா முல்லை பெரியாரா? காவிரியா கிருஷ்ணாவா முல்லை பெரியாரா? கடலுக்கு தந்தானா தண்ணீர்? நம் கடலுக்கு தந்தானா தண்ணீர்? செந்தமிழே முன்னுரிமை தினந்தோறும் கேட்டினார் செருக்களத்தில் சிந்தனாமா தண்ணீர். செந்தமிழே முன்னுரிமை தினந்தோறும் கேட்டினார் செருக்களத்தில் சிந்தனாமா கண்ணீர். என் தமிழே ஐநாவில் உனது கொடி பறப்பதற்கு இனமான பச்சை தமிழ் வடிப்பேன். அடி என் தமிழே ஐநாவில் உனது கொடி பறப்பதற்கு இனமான பச்சை தமிழ் வடிப்பேன். உன் விடியில் ஒரு தூசுபட்டால் வெகுமானம் மாசுபட்டால் வெடிமருந்து கிடங்காய் நான் வெடிப்பேன். என் தமிழே உனை இங்கு ஏளனமாய் பழிப்பவனை என் தாயே தடுத்தாலும் கொதிப்பேன். அடி என் உயிரே தாய் தமிழே உன் பகையை முடிப்பதற்கு இளையகம்பன் கொலைவாள எடுப்பேன். வாழ்க தமிழ், வெல்க ஐயன் கலைஞரின் புகழ். வணக்கம். தீக்குச்சி கவிஞர் என்று கவியரங்க தலைவர் என்னை கூறினார். தீக்குச்சி கவிஞன்தான், உருவம் ஒல்லிதான் தீக்குச்சி போல். ஆனாலும் இது திருவாரூர் கந்தகத்தில் செய்து வந்த தீக்குச்சி. இது திருவாரூர் கந்தகத்தில் செய்து வந்த தீக்குச்சி மதவெறியை கொளுத்தும். இது மத்தாப்பு கொளுத்தாது. முடிவில்லா நெடும் பயணம் முன்னேற்றம் தரும் அந்த விடியல் பயணத்தை, முடிவில்லா நெடும் பயணம் முன்னேற்றம் தரும் அந்த விடியல் பயணத்தை விட்டுவிட்டு நாமெல்லாம் 6 மணிக்கு மேல் ஓடாத ஆட்டோவில் ஏறிவிட்டோம். 6 மணிக்கு மேல் ஓடாத ஆட்டோவில் ஏறிவிட்டோம். வேறு வழி தெரியவில்லை என்ற வேதனையில் தாயினும் சிறந்த தமிழே மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கும் வாயிலே நல்லா வருது, வேண்டாம் என்று பார்க்கிறேன். பைந்தமிழே பைந்தமிழே, பல் செட்டு இல்லாதவர் வாய் படிக்கையிலும் கூட, பல் செட்டு இல்லாதவர் வாய் படிக்கையிலும் கூட பத்திரமாய் நீ நடை போட்டாய். மாண்புமிகு மரிய வில்சன் பட்ஜெட்டை படிக்கையில் தான் நீ படாத பாடுபட்டாய். துண்டு விழுந்ததும் பட்ஜெட்டில், நீ துவண்டு விழுந்ததும் பட்ஜெட்டில். அப்படி என்னதான் அமைச்சர்களுக்கெல்லாம் உன்மேல் கோபமோ? தாயினும் சிறந்த தமிழே, அவர்களுக்காய் நான் மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு வாயில நல்லா வருது, வேண்டாம் என்று பார்க்கிறேன். தமிழ்நாட்டிற்கு நீரும் வர வாய்ப்பில்லை. தமிழ்நாட்டிற்கு நீரும் வர வாய்ப்பில்லை. கர்நாடகாவிற்கு நீரும் வர வாய்ப்பில்லை. தமிழ்நாட்டிற்கு நீரும் வர வாய்ப்பில்லை, கர்நாடகாவிற்கு நீரும் வர வாய்ப்பில்லை என்று கன்னட முதல்வர் கர்வமாய் சொன்ன பின்னும் மர்மமாய் நம் முதல்வர் மௌனமாய் இருப்பதென்னி தாயினும் சிறந்த தமிழே மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கும் வாயிலே நல்லா வருது, வேண்டாம் என்று பார்க்கிறேன். என் தமிழே என் தமிழே, ஈன்று புறம் தந்தவளே, எழுத்தறிவித்தவளே, சான்றோர் பலர் தந்து
புது சமூகம் படைத்தவளே, முன் வரிசையில் வைத்து உன்னை முதலில் வணங்காமல் பின்வரிசைக்கு தள்ளிய பெரும் கொடுமையை நினைத்து வாயிலே எனக்கு நல்லா வருது வேண்டாம் என்று பார்க்கிறேன். பாட்டு புலிக்குளத்தின் தலைவன் அண்ணன் கவிதை பித்தனுக்கு என் கனிவான வணக்கங்கள். பொறுப்பில் இருந்தாலும் பொறுப்பை துறந்தாலும் மறுப்பின்றி மக்கள் நல்வாழ்வில் என்றும் அக்கறையாய் இருக்கும் எங்கள் அமைச்சரே, ஏற்றம் வரும்போது எதிர்பார்ப்பு கொள்ளாமல், இரக்கங்கள் வரும்போது தடம் மாறி செல்லாமல், சீற்றங்கள் வரும்போதும் அரசியலில் திடீரென்று மாற்றங்கள் வரும்போதும் மாறாத தொண்டர்களே, அற்றது குளம் என்று அனுபவித்து பறக்காமல், அற்றது குளம் என்று அனுபவித்து பறக்காமல் கொட்டியும் ஆம்பலுமாய் தலைமையுடன் கூடவே இருக்கின்ற உடன்பிறப்புகளே, அந்த உடன்பிறப்பின் உடன்பிறப்பான அமைச்சர் அவர்களே, உங்களுக்கும் 1 கோடி வணக்கங்கள். உங்களுக்கு நினைவிருக்கிறதா, 1-2 திங்கள் முன் தேர்தல் களத்தில் ஈடுபட்டு அரசியல் விபத்தில் ஓர் 108, தேர்தல் களத்தில் ஈடுபட்டு அரசியல் விபத்தில் ஓர் 108 அல்லாடியது அவசர உதவி கேட்டு. கிடைத்த அல்லு சில்லுகளை பொறுக்கி ஒட்டு போட்டு, கிடைத்த அல்லு சில்லுகளை பொறுக்கி ஒட்டு போட்டு ஆட்சி நடக்கிறது புத்தூர் கட்டு போட்டு. இது அரசியலில் புரட்சி, அசல் புரட்சி செய்தவரை மறந்துவிடும் காலமாகும். இது அசல் புரட்சி செய்தவரை மறந்துவிடும் காலமாகும். விசிலடிக்கும் கூட்டத்திற்கே இன்று விபரீத ராஜயோகம். அதனால்தான் அவர்கள் சுடன் முகம் காட்டி சூளுரைக்கின்றார். எதிரிகள் கோடி இட்டு அழைத்தால் நாங்கள் தொடமாட்டோம், வேறு எவரையும் தொடவும் விடமாட்டோம், மீறி தொட்டால் அவரையும் விடமாட்டோம். ஏனெனில் நாங்கள் தக்கவர், தன்மானம் மிக்கவர் என்பதால் ரொக்கமாய் தொடமாட்டோம் ரூபாயை. தக்கவர், தன்மானம் மிக்கவர் என்பதால் ரொக்கமாய் தொடமாட்டோம் ரூபாவை. இதில் வெட்கப்பட இதில் என்ன இருக்கிறது, வீட்டிற்கு அனுப்புங்கள் சோபாவை. சோபா என்றதும் தான் எனக்கு ஒரு செய்தி நினைவிற்கு வருகிறது. நீங்கள் பாமா விஜயம் என்ற ஒரு படம் பார்த்து இருப்பீர்கள். நீங்கள் பாமா விஜயம் என்ற ஒரு பழைய படம் பார்த்திருப்பீர். அந்த படத்தில் ஒரு பாடல் வரும், எல்லோரும் கேட்டிருப்பீர். வரவு 8 செலவு 10, அதிகம் செஞ்சைனா நீ ஆதவர்ஜுனா. அந்த பாட்டில்தான் அன்றைய அரசியலை, அன்றைய வாழ்வியலை, அந்த பாட்டில்தான் அன்றைய வாழ்வியலை, இன்றைய அரசியலை ஒன்றோடு ஒன்றாக பின்னி கண்ணதாசன் ஒரே வரியில் கூறிடுவார். வாடகை சோபா 20 ரூபாய், அதை விலைக்கு வாங்கினா 30 ரூபாய். விஷயமே இதுதான். கண்ணதாசன் காலத்து விலைவாசைப்படி வாடகை சோபா 20 ரூபாய். இன்றைய விலைவாசைப்படி வாடகை சோபா 20 கோடி. அதை விலைக்கு வாங்கினா 30 கோடி. ஆமாம், வந்திறங்கும் வாடகை சோபாவோ கெடு முடிந்தவுடன் கிளம்பி விடுகிறது. வந்து இறங்கும் வாடகை சோபாவோ கெடு முடிந்தவுடன் கிளம்பி விடுகிறது. அதனால் சொந்தமாக விலை கொடுத்து சோபா வாங்க நினைப்பது தவறா? ஜனமா பணமா என்று கேட்டால் ஜனம்தான்டா முக்கியம். ஜனமா பணமா என்று கேட்டால் ஜனம்தான்டா முக்கியம். அதனால் என்ன விலை கொடுத்தேனும் ஜனநாயகத்தை காப்பதென்று முடிவெடுத்த பின்னால்
20 கோடியோடு கூட 10 கோடி தானே கொடுத்து விட்டு போவோமே. கை கொடுத்து உதவ இருக்கவே இருக்கிறார்கள் காங்கிரசுக்காரர்கள். காங்கிரசுக்காரர்கள் மிக மிக நல்லவர்கள். காங்கிரஸ்காரர்கள் மிக மிக நல்லவர்கள். தமிழ்நாட்டில் அவர்கள் கை ஓங்க வேண்டுமாம். எதற்கு? அடுத்தவன் முதுகில் குத்தத்தான். 4 பேர் இருக்கும் கட்சியில் 5 கோஷ்டிகளாய் செயல்படுவது எப்படி? அவர்களிடம்தான் கற்க வேண்டும். ஆனாலும் வீரியம் மிக்கது அவர்களின் காரிய கமிட்டி. அங்கே ஒற்றுமையாய் செயல்படத்தான் உறுதியுடன் வருவார்கள். முற்றி வரும் ஒற்றுமைக்கு முதல் உறுதி தருவது யார் என்பதில்தான் சலசலப்பு, எழுந்துவிடும் கலகலப்பு, தன் கருத்தை வலியுறுத்த தாவி வரும் பழஞ்செருப்பு, கோஷ்டிகளும் பிய்ந்துவிடும், கொள்கை தண்டையில் இடுப்பு வேஷ்டிகளும் பிய்ந்துவிடும், விபரீதமாகிவிடும். அவ்வளவு நல்லவர்கள். இவர் போன்றோரால் இருள் சூழ்ந்த தமிழகத்தில் ஒளி வீச என்ன செய்ய வேண்டும்? நாம் கலங்கரை விளக்காய், ஆமாம், நம் கலைஞரே விளக்காய் நம்மை கைகாட்டி அழைக்கின்றார். அவர் தேனை எடுத்து தீயில் குழைத்து சித்திரம் தீட்டி காட்டியவர். திராவிடம் திராவிடம் என்று ஒரே மந்திரம் தினம் தினம் பாடி போற்றியவர். நான் என பிரிந்த தமிழனை எல்லாம் நாம் என ஒன்றாய் கூட்டியவர். நம் நாடி நரம்பினில் நாடு நம் நாடென நமக்கெல்லாம் புத்துணர் ஊட்டியவர். சந்த தமிழினில் விந்தை புரிந்தவர், சந்தன காடன மணந்தவர். சாகும் தருண திருக்கையிலும் தமிழ் சாதிக்கு உழைத்திட நினைந்தவர். கந்தக கிழங்கென வெடித்தவர், பழங்கதைகளை எல்லாம் முடித்தவர். கவிநடையால் படை எடுத்தவர், நம் கைகளின் விலங்கை உடைத்தவர். எண்ணுவது எண்ணி திளைத்தவர், நாம் ஏற்றம் பெறவே உழைத்தவர். தன் உள்ளம் உருக உயிர் உருக நம்மை உடன்பிறப்பே என்று அழைத்தவர். அவர் புகழ் வாழ்க வெல்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.